ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஜெர்மனியோட பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம். இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். நாங்கள் காலையில் போய் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எங்களுக்கு 4 PM தான் என்ட்ரி அப்பாயின்மெண்ட் இருந்தது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக் கோ த்ரூ பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய செக்யூரிட்டி செக் இருக்குது. சொன்ன மாதிரி நம்ம ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதாக இருந்தால் அது வந்து ட்ரெயிலில் வைக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் டிடெக்டருக்குள்ளார வாக் பண்ணி போனோன்னா அது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கைட் கிடைக்கும். அதுவும் வச்சு நம்ம அந்த இதுக்குள்ளார இறங்கி போய்க்கலாம். இது பேர் வந்து ரைஸ்டாக் பில்டிங், இந்த என்டையர் பில்டிங் பேர். அதில் வந்து இந்த டூமுக்கு வந்து ரைஸ்டாக் டூம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 6 ஃப்ளோர் இருக்கும். அது வந்து ஒரு ரேம்ப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம நடந்து அப்படியே மேலே போய்க்கலாம். மேலே போனால் அந்த ஆடியோ கைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து 360 டிகிரி வியூ கிடைக்கும். பெர்லின்து எல்லா பில்டிங்ஸ் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியும் கிடைக்கும். இதோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அந்த ஆடியோ கைடில் சொல்லுவாங்க. என்டையர் பெர்லினோட ஹிஸ்ட்ரி, அது மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் அங்கிறத பார்க்குறது அதெல்லாம் வந்து இதில் நல்லா சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் போன டைம் ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆச்சு. ஸோ அவுட் சைட் வியூ வந்து அவ்வளோக்கு கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் உங்கள் சொன்னது அதெல்லாம் நாங்கள் அதை பார்க்க முடிஞ்சிருச்சு. நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்னால. ஸோ நாங்கள் கொஞ்சம் மெதுவாக மேலே போயிட்டுருந்தோம். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கரெக்ட் இன் சென்டரில் இருக்குது ரைஸ்டாக் பில்டிங்கோட. அதோட சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரைஸ்டாக் பில்டிங், ஓல்டு பில்டிங் அண்ட் நியூ பில்டிங் இருக்குது ரெண்டு இதுவும். அது வந்து கொஞ்சம் ஹியூஜ் கேம்பஸ். அது பழைய பில்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு தவிர புதிய பில்டிங்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் கோன் டவர், இன்வெர்டட் கோன் ஷேப்பில் ஒரு இது மாதிரி டவர் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து ஃபுல் ஆஃப் மிரர்ஸு. அதோட பர்பஸ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த சன்லைட் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கீழே தான் அவங்களோட மெயின் பார்லிமெண்ட் சேம்பர் இருக்குது. அந்த சேம்பருக்கு சன்லைட் இது கொண்டு போகிறதுக்காக. ஸோ தட் அவங்க whenever அந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது லைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தான் அதனால தான் இந்த ஹோல் ஐடியா அந்த கோன் ஷேப் ஸ்ட்ரக்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா ஃபேமஸ் பில்டிங்ஸை பற்றி இவங்க சொல்லிட்டுருப்பாங்க. எல்லா டைரெக்ஷன்லையும் ஒவ்வொரு ஃபேமஸ் பில்டிங்ஸ் கிடைக்கும். அது வந்து அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்லிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் பில்டிங் இருக்குது. அது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறும்போது ஃபுல் அந்த சரௌண்டிங் பில்டிங்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் டிசென்ட் ஆகும்போது இந்த டூமை பற்றி, இந்த பில்டிங், இந்த ரைஸ்டாக் பில்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1888 கட்டியிருக்காங்க இந்த ரைஸ்டாக் பில்டிங்கு. அது கட்டினதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1933 இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு ஃபயர்னால எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு வார் டைமில் நிறையா இது பெர்லின் வார் டைமில் நிறையா இதை டிஸ்ட்ராய் பண்ணாங்க இந்த சோவியட் ஆர்மி, ஆலைஸ் ஆர்மி. ஸோ ஆல்மோஸ்ட் 1990s வரைக்கும் இந்த பில்டிங் அவங்க யூஸே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 1960 ரெஸ்டோர் பண்ணாங்க இந்த டேமேஜஸ்லாம். ஆனால் ஒகேஷனலி அதை ஈவெண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஏன்னா அப்போ வந்து ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி இருந்துச்சு. ஆல்தோ இது வெஸ்ட் ஜெர்மனிக்குள்ளார இருந்தாலும் இது வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து பான்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி லைக் அந்த ரெனோவேட் பண்ணிட்டு 1960 ஏதாவது ஈவெண்ட்ஸு, ஏதாவது மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், அதுக்கு தான் இந்த பில்டிங் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1990 அவங்க ரீயூனிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியல் இந்த டோம் இருந்த இடத்துல ஒரு பழைய டோம் இருந்துச்சு. இட்ஸ் லைக் நார்மல் ஒரு பில்டிங்கோட டவர் மாதிரி. அதை டிஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஐடியா எல்லாம் கட்டுறதுக்காக இது வந்துருச்சு. இது வந்து 1993 இந்த ஐடியாவை டிசைன் பண்ணாங்க. 1999 இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் டோமை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இந்த டோமோட சிம்பிள் என்ன பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்பெரண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லா கவர்மெண்ட்டோட எபோவ் இருக்குது. மக்கள் தான் எல்லாம் இது அந்த கண்ட்ரிக்கு முக்கிய மக்கள் தான், கவர்மெண்ட் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இவங்க இவ்வளோ திங்க் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. தே வாண்டட் டிரான்ஸ்பெரண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். அதனால் இதை வந்து இவ்வளோ மிரர்ஸ் ஆட் பண்ணி 360+ மிரர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஏன்னா இது வந்து அந்த நாசி டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்களுக்கு வந்து பெருசாக வாய்ஸ் எதுவும் இல்லை. அவங்க வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் ரூல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த டூம் வந்து அதோட சிம்பிளாக வச்சுருக்காங்க. மக்கள் தான் எல்லாத்துக்கும் எபோவாக இருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கீழே இந்த இந்த மிரர்லாம் ரிஃப்ளெக்ஷன் வச்சு தான் உள்ளே லைட் போகுது. அங்கே நாங்கள் இங்கே உள்ளே காமிச்சோம்ல, அங்கே உள்ளே லைட் போகுது இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வச்சு தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சேர்ஸில் இருக்குது. அதுதான் அவங்களோட பார்லிமெண்ட் செஷன், இந்த டிபேட்ஸ் எல்லாம் நடக்கும் நம்ம ஊர் பார்லிமெண்ட் மாதிரி.
ஸோ இந்த டூம் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த மிரர் ஷேப்பில் இது இருக்குல்ல, அந்த கோன் மாதிரி, அது வந்து நிறைய ஹிஸ்ட்ரிலாம் அங்கே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.